எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான இட்லி கொத்து ரெசிபி தான் பார்க்க போறோம். நார்மலா வீட்ல இட்லி மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை இட்லி உப்புமா செய்வோம், இல்லைன்னா இட்லி சில்லி மாதிரி செய்வோம். இந்த மாதிரி இட்லி கொத்து ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்ற கொத்து பரோட்டா மாதிரி நல்ல ஒரு டேஸ்டாவும் ஃபிளேவராகவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான இந்த கொத்து இட்லியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நைட்டு மிச்சமான இட்லி எடுத்து வச்சிருக்கேங்க. கொத்து இட்லி செய்யறதுக்காகவே எக்ஸ்ட்ராவா நான் இட்லி ஊத்தி மிச்சம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இதுல ஒரு 9 இட்லி எனக்கு மிச்சம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இட்லி நல்லா சாஃப்டா பூ மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம இட்லி கொத்து செய்யலாம். இப்போ இட்லி கொத்து செய்யறதுக்கு இந்த மாதிரி மிச்சமான இட்லிய பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாங்க. நீங்க வேணும்னா நம்ம உப்புமாக்கெல்லாம் செய்யற மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்படியும் இட்லி கொத்து செய்யும் போது அந்த மாதிரி உதுத்த மாதிரி தான் இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பொடி பொடியா. இப்போ இட்லி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். உங்களால எவ்வளவு சின்ன பீஸா கட் பண்ண முடியுமோ அந்த அளவு சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆனோடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். 2 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவு தக்காளி நல்லா வதக்கிட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி மாவுல உப்பு கலந்துதான் இட்லி ஊத்தி இருப்போம். அதனால உப்பு நம்ம இந்த கிரேவிக்கு மட்டும்தான் சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடிக்கு பதிலாக நீங்க சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லிகளை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட 2 முட்டை நம்ம உடைச்சு சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதான், இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேங்க. நம்ம இட்லி கொத்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு நறுக்குன மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான இட்லி கொத்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்ல மிச்சமான சால்னாவோட சாம்பாரோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். வெங்காயம் தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல மீதமான இட்லி இருந்தா இட்லி கொத்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.